வணக்கம் உறவுகளே, உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். என்னுடைய வீடியோவை பார்க்க வந்திருக்க ஒரு சிலர் தான் வரீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. என்னோடய முயற்சியை கைவிடாமல் எனக்கு தோணுதை சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் பேச இருக்கிறது, இன்று பேச வருவது நம்முடனேயே இருப்பாங்க ஒரு சிலர், தெரியுங்களா? நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மக்கிட்டேயே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம முதுகுக்கு பின்னால் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள முதல் வேலையாக நீங்கள் அது நல்லா தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள், அவங்கள விட்டு விலக பாருங்கள். கண்டிப்பாக அவங்கள விட்டு விலகிடணும் சார். இது யாராக இருந்தாலும் சொல்கிறேன். நம்மளை பற்றி தப்பாக நமக்கு முதுகுக்கு பின்னால் பேசுகிறவங்க என்றைக்குமே நமக்கு டேஞ்சரஸ் தான். அவங்களால நல்லது கெட்டதுங்கிறதால இல்லை, அவங்களால நல்வினைகள் கண்டிப்பாக இருக்காது. அவங்க தன்னோட கர்மாவையும் அதிகம் பண்ணிட்டு நம்மளையும் சேர்ந்து இம்சைப்படுத்துவாங்க. அதுதான் உண்மை. இதெல்லாம் அவங்களுக்கு கர்ம வினையாக போய் சேரும். என்னைக்கு ஒருத்தர்கிட்ட இருக்கிற நம்பிக்கை போச்சோ, நம்பிக்கை இல்லாத மனுஷன் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. ஒருத்தரை நம்பி ஒருத்தர் பக்கத்தில் சேர்த்துறாங்கன்னா அவங்களோட நம்பிக்கைக்கு உரிய அளவில் நடந்துட்டா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையை எல்லார்கிட்டையும் நன்மதிப்பை பெற முடியும். அந்த நன்மதிப்புங்கிறது போயிடுச்சுன்னு வைங்க, மனுஷன் வாழ்கிறதுக்கு பிறவியினோட பயனே ஒன்றுமே இல்லை. அதுதான் உண்மை. ஒருத்தர்கிட்டையே பேசிக்கிட்டு அவங்கள பற்றி பின்னால் போய் தப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்கள கெடுக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போகிறாங்க. ஒருத்தர் முன்னேறினா பிடிக்காது. ஒருத்தர் முன்னேறினா ஏதோ ஒரு வகையில் முன்னேறாங்கன்னு வைங்க, அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, அவங்கள பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்கிறது, அவங்கள பற்றி கேவலமான தகவல்களை பரிமாறுறது, இதெல்லாம் அவர்கள் மனிதர்கள் தானா இல்லை ரொம்ப படித்தவங்க தானா? யாரை பற்றி தப்பாக பேசாமல் இருக்கிறதும் நல்லது. நம்ம தப்பாக ஒருத்தரை பற்றி பேசினா அதனால் அவங்க பாதிக்கப்பட்டு மனசு நொந்து போனாங்கன்னா அதுவே ஒரு கர்மா தான். அதை அவங்களால வெல்லவும் முடியாது. அது நம்மளவங்களை ஏமாத்துறது இருக்குது பார்த்தீங்களா? நம்மளை நம்பி ஒரு நல்லதாக நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறவங்கள ஏமாற்றணும்னு வைங்க, அவங்கள பற்றி தப்பாக பேசணும்னு வைங்க, நாம் நம்பிட்டு இருக்கிறவங்க நம்மளை கைவிடுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? நம்பினவன் கிணற்றுக்குள்ளே இறங்கியிருக்கான்னு வைங்க. ஒருத்தன் நம்மளை நம்பி ஒரு கிணத்துல ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்கோம், இறங்கியிருக்கான். அவன் கையில் ஒரு செகண்ட் தெரியாமல் நல்லா பிடிக்காமட்டா கூட அவன் லைஃபே ஸ்மைல் ஆகிடும். அது மாதிரி தான் இதுவும். நம்மளை நம்பினவங்கள நாம் தப்பாக பேசுகிறதுங்கிறது அவங்கள பற்றி அவங்கள தெரிஞ்சு அவங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமாகி அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறோம்னா நம்ம என்ன வேணால் செய்வாங்க. அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. தன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, தான் நல்லவங்கிற பேர் எடுக்கிறதுக்காக அவங்கள பற்றி அது தெரியும் இது தெரியும், அவங்கள தெரியாதா, அவங்க இவ்வளோ கேவலமானவங்க, அவங்க எப்படி முன்னேறினாங்க, அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தப்பாக பேசுறது. பொதுவாக அவங்களோட இமேஜை கெடுக்கணும். அவங்கள பற்றி 4 பேர் நல்ல விதமாக பேசுறது கூட பிடிக்காது. ஏன் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரே அவங்க நல்லவங்களாம் எடுத்துக்கிறது கூட பிடிக்காதுங்க சார் நிறைய பேருக்கு. இப்போ நம்முடைய உறவுகளை நாம் ஒரு ஒரு தனித்தன்மையில் இருந்துட்டு நமக்கு வந்த புது உறவுகள், நம்மளோட மருமக்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட நாம் நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கோம்னு வைங்க, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க யதார்த்தமாக ஏற்றுக்கிட்டு இருந்தோம்னா அதையவே தப்பாக பேசி அவங்கள தெரியாதா, அவங்க நடிக்கிறாங்க, அவங்களெல்லாம் பற்றி தெரியாதா, அவங்கள இன்றைக்கா பார்த்தோம் என்றைக்கோ பார்த்தோம் அப்படின்னு பேசுகிறது, அவங்கக்கிட்டேயே போய் தப்பாக பேசுறது. முதல்ல ஒரு சிலர் நம்மோட இருக்கிற உறவுகளை கட்டி காப்பாற்றணுங்கிற நல்ல எண்ணத்தோடு இருக்கும். உறவுகளை கிடக்கூடாது,
நம்மளோட உறவுகளை பாசிட்டிவ் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதனால் ஒரு சில தவறுகள் அவர்கள் செய்தால் கூட நம்ம நெக்லெக்ட் பண்ணி நாம் நல்லவங்களாகவே நல்லவங்களாக நாம் இருக்கிறது பற்றாது, அவங்களையும் நல்ல விதமாக அனுசரித்து போகணுங்கிறது தான் ஒரு சொசைட்டிக்கு நல்லது. இப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள பற்றி தப்பாக அப்படி அவங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் தப்பு, அவங்க அப்படி நடிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு தப்பாக பேசுகிறாங்க இல்லையா? இவங்கெல்லாம் எதை சாதிக்க போகிறாங்க? கண்டிப்பாக இவங்களையெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சிடணும். யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, உங்களை பற்றி புறம் முதுகில் கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்கள விட்டு தொலைதூரம் போயிடணும், அவங்கள அவாய்ட் பண்ணிடணும். அவங்களே நமக்கு தேவை கிடையாது. இது ஒரு சின்ன பகிர்தல், இதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.